ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் இந்த சுருக்கமான தியானத்துக்காக உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் தந்த அந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய தலைப்பின் அடிப்படையில் நேற்றையும் கேட்டோம், இன்றைக்கும் கேட்க போகிறோம் நிறைய வசனங்கள். ஆனால் நான் தியானிக்க நேரங்களில் எனக்கு பிரயோஜனமான அந்த காரியங்கள் வந்து அந்த கேரக்டர், அந்த ஹோல் எபிசோடில் இருக்க கேரக்டர் வந்து பேதுருவை பற்றி யோசிக்கும் போது சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அது மாத்திரம் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக ஒரு ஃபிஷர்மேன், மீனவனால ஒரு கடுமையான உழைப்பு, அவங்களுக்குள்ளே இருக்க ஹார்ட் ஒர்க், அது மட்டும் இல்லை ஒரு பேஷன் அவங்களுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு ட்ரைவ் அவங்களுக்குள்ள இல்லைன்னா மீனவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க வந்து சமுத்திரத்துக்குள்ளே போகிறதுனால அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப கடினமான ஒரு லைஃப் ஸ்டைலாக தான் இருக்கும். ஸோ அப்படி அந்த பின்னணியில் வர பேதுருவுடைய லைஃப்பும் பார்க்கும்போது நிறைய அவருடைய காரியங்கள், அவர் எடுத்த தீர்மானங்கள்லாம் யோசிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நிறைய நல்ல குணங்களை நான் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய இந்த சில கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது முந்திரி கொட்டும் போது எல்லாத்துலேயும் முந்திக்கிடுவார் பார்த்துக்கங்க. ஸோ அப்படி ஒரு நேச்சர் அவருக்குள்ளே இருந்தது. டபுள் சைடான ஒரு கேரக்டர் அவர் லைஃப்பில் பார்க்குறோம். பட் ஆனால் அவருடைய வீக்னஸஸும் நிறைய காணப்பட்டது. இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக என் லைஃப்பும் சரி, உங்களுடைய லைஃப்பும் சரி, நிறைய காரியம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கண்ணாடி போல தான் காணப்படும். இது வாசிக்கும் போது, தியானிக்கும் போது நமக்கு இருக்கிற ஒரே ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, ஒருவேளை பேதுரு மாதிரி நானும் இருக்கணுன்ற மாதிரி தான் தோண்டும். எனக்கு அப்படி தோணுச்சு. சில காரியங்களை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் போது ஒரு பாடங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார். முதலாவது, தேவன் நம்முடைய பலவீனங்களை தான் நம்மளை அழைக்கிறார். God calls us in our weakness. நம்முடைய பலவீனங்களை தான் தேவன் நம்மளை அழைக்கிறாரு. அது மட்டுமல்ல, நம்மளை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அதோடைய சுத்த கிருபை, ஆண்டோடைய பெரிதான கிருபைனால தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறான்றத பேதுருடைய லைஃப்பில் நம்ம கற்றுக்கொள்ள ஒரு காரியம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த சைட் ஆஃப் காட், ஆண்டோடைய பார்வையில் there are no rejects. யாருமே தள்ளப்பட்ட மனிதனால் யாரும் இருக்க முடியாது. இந்த சைட் ஆஃப் காட் there are no rejects. இந்த ரீச் ஆஃப் காட், ஆண்டவருடைய தொடரில் பார்க்கும்போது there are no boundaries. எதுக்குமே பவுண்டரிஸ் கிடையாது. God can reach. அவருடைய எல்லைகள் தாண்டி அவருடைய அன்பு நம்மளை தேடி வர்றது நான் பார்க்குறோம். மூன்றாவது, அவருடைய சாய்ஸ்ன்னு யோசிக்கும் போது அதில் வந்து எந்த ஒரு தவறுதலும் கிடையாது. God there are no mistakes in the choice of God. இந்த சாய்ஸ் ஆஃப் காட் வந்து உணர்கிறோம். நான்காவது, in the word of God there are no disappointments. தெய்வம் தந்த ஒரு வார்த்தையும் அது உண்மையுள்ள வார்த்தை. அவர் தந்த வாக்குத்தத்தங்கள், நம்மளோட பேசக்கூடிய காரியங்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதுனால அதில் எந்த ஒரு ஏமாற்றமும் நமக்கு இல்லை. ஸோ இந்த சைட் ஆஃப் காட் there are no rejects. In the reach of God there are no boundaries. In the choice of God there are no mistakes. In the word of God there is no disappointments. பேதுருடைய வாழ்க்கையில் இது அத்தனையும் உண்மையாக இருந்ததை பார்க்குறோம். இன்றைக்கி உங்கள் மத்தியில் நிற்கிற என்னுடைய வாழ்க்கையிலையும் அதான் உண்மை. தேவன் சாட்சியாக நிறுத்திங்கன்னா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில காரியங்கள் யோசிக்கும் போது பேதுருடைய லைஃப்பில் எனக்கு வந்து ஞாபகம் வந்து ருவாண்டா என்ற ஒரு நாடு, ஆப்பிரிக்காவில் ஒரு சின்ன நாடு. இது கிறிஸ்தவ நாடு. அதில் வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க. அப்போது ரோமன் கேத்தலிக், ப்ராட்டஸ்டன்ட் ரெண்டுமே கலந்த இந்த ஒரு ஜனத்தொகை. அது கிட்டத்தட்ட நல்லா இருந்த ஒரு சமுதாயம். அது நிறைய சபைகள் இருந்தது, நிறைய வளர்ச்சிகள் இருந்தது, சுவிசேஷத்துக்காக நிறைய வாய்ப்புகள் இருந்த ஒரு இடம். ஆனால் அங்கே இருந்த ரெண்டு இன மக்கள், ரெண்டு கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு இன மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கலவரம் வந்துட்டு பார்த்துக்கங்க. ஒரு குரூப் வந்து ஹுட்டோன்னு சொல்லுவோம், ஹுட்டோ, HUTO, ஹுட்டோன்ற மக்கள். அடுத்த குரூப் வந்து டுட்சி என்ற ஒரு அடுத்த ஒரு ட்ரைபல் குரூப். ரெண்டுமே வந்து கிறிஸ்தவ கூட்டம் தான். ஆனால் இவங்களுக்குள்ள இந்த பெரிய சண்டை வந்து பெருகி போய் 1994 ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து ஜூலை 18ஆம் தேதி, அதாவது 100 நாள் நடந்த ஒரு சிவில் வார், ஒரு பெரிய யுத்தத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இறந்துட்டாங்க.
கொல்லப்பட்டாங்க, சாகடிச்சாங்க. அந்த 5 லட்சம் வந்து மென்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜெபித்தோம் தேசத்துக்காக. அப்போ சொல்லப்பட்ட போது நிறைய பெண்கள் ரேப் பண்ணப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் அப்படி கஷ்டப்பட்டு பார்க்குறோம். அப்போ ஒரு பெரிய ஜெனோசைடுன்னு சொல்லுவோம், ஒரு பெரிய இழப்பு இந்த நாட்டில். அந்த காரியங்களை யோசிக்கும் போது அவங்களுக்குள்ளே இருந்த சேம் கல்ச்சர், அவங்களுக்கு ஒரே லாங்குவேஜ், ஒரே கஷ்டம், நிறைய காமனாக இருந்த காரியங்கள். ஆனால் உள்ள வந்து மனசுக்குள்ள இந்த மன கசுப்பு நிமித்தமாக இந்த 2 ஜன கூட்ட மத்தியில் ஒரு பெரிய யுத்தத்தை அங்கே நடக்கிறத பார்க்குறோம். 100 நாளில் கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் சாகிறத பார்க்குறோம். 100 நாளில் 5 லட்சம் மக்கள் ஒரு பெரிய தொகை. அப்படி யோசித்து பார்க்கும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை பார்க்கும்போது எல்லாம் கிறிஸ்தவங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் உள்ள சீஷத்துவம்ன்றது ரொம்ப ஆழமாக அவங்களுக்குள்ள இல்லை. விசுவாசிகளாக இருந்தாங்க, ஆனால் தேவனுடைய ஷீடர்களாக அவங்க வாழ்ன்றது தான் உண்மையான காரியம் பார்த்துக்கோங்க. அதனால இந்த பகை, சின்ன அன்பு குறைவுனால அவங்களுக்கு இருந்த பகை நிமித்தமாக இவ்வளோ ஒரு பெரிய எழுப்பை அந்த நாடு சந்தித்தது. இது நிமித்தம் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது, கிறிஸ்டின் மூவிஸ். அதில் பார்த்தீங்கன்னா அகோரமான காட்சிகள். இந்த ஜெனோசைடை பற்றி பார்க்கும்போது பயமாக இருக்குது அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு காரியம் நடந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா அன்பு குறைவுனால தான் இந்த காரியம் நடந்ததுன்னு பார்க்குறோம். பேதுருடைய லைஃப்பில் பேதுரு ஒரு நல்ல ஸ்டூடெண்டாக இருக்கா அப்படி, ஆனால் சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் அவர் லைஃப்பில் இருக்கிறத நான் பார்த்தேன். அதான் நான் கற்றுக்கொண்ட சில காரியங்கள், அதை அவங்க முன்னாடி வைக்க நான் ஆசைப்படுகிறேன். குறிப்பாக அவருடைய அழைப்புன்னு சொல்லும் போது தேவன் அழைத்த அந்த மாத்திரத்திலேயே எல்லாத்தையும் தூர எறிஞ்சு அவர் ஆண்டரை பின்பற்ற தான் பார்க்குறோம். மார்க் எழுந்த சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மார்க் 1:18. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே, அட்வான்ஸ், அதான் அவருடைய கீழ்ப்படிதல். ஆண்டு அழைக்கும் போது எல்லாத்தையும் அட்வான்ஸ் விட்டுட்டு வரக்கூடிய, அதுக்கு வந்து பெரிய தைரியம் என்ன பார்த்துக்கங்க. ஏன்னா ஆண்டு நம்ம தட்டி பேசும்போது அந்த நிமிஷத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஆண்டோடைய அழைப்பை நம்ம எழுந்துருவோம். ஆனால் இங்கே பேதுருக்கு அந்த அழைப்பு வரும்போது உடனே அட்வான்ஸ் he obeyed God and he came forwardன்றதை பார்க்குறோம். இங்கே அந்த வசனத்தை தான் பார்க்குறோம். ஆனால் அதே பேதுருடைய லைஃப்பில் அவருடைய முரண்பாட வாழ்க்கை பாருங்களேன். 10வது அதிகாரம் 28வது வசனம். மார்க் 10:28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். 1வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது பேதுரு 10வது அதிகாரத்தில் பேரம் பேசுறாரு. we left everything for you, உமக்காக எல்லாத்தையும் விட்டு வந்துமே, என்ன லாபம்ன்ற மாதிரி பேசுற. அப்படி எப்படி ஒரு முரண்பாட வாழ்க்கை ஸ்டூடெண்ட்க்கு இருக்க முடியும்னு யோசிக்கும் போது எதுவும் புரியாத காரியம் அது. ஆனால் அவருக்குள்ள வந்த காரியம் என்னன்னா, ஸ்டூடெண்டாக தான் இருக்காரு, ஆனால் உள்ள என்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னா அவருக்குள்ள இந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ், சுயமான காரியங்கள் அது வந்து வெளியே வரல. அவருக்குள்ள அந்த மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை நான் பார்க்குறோம். ஆண்டுடைய ஸ்டூடெண்டாக இருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு முரண்பாட வாழ்க்கை கூட வாழ முடியுன்றது தான் பேதுரோட லைஃப்பில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். அவருடைய அழைப்பில் கட்டமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய ஆள், ஆனால் அதே நேரத்தில் திருப்பி கேட்குறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோன்னே எனக்கு என்ன லாபம்ன்ற மாதிரி கேட்குறத இங்கே பார்க்குறோம். செல்ஃப் சென்டர்ட்னஸ், சுயமான காரியங்கள் இருந்தால் அவனுடைய உண்மையான ஸ்டூடெண்டாக நம்ம இருக்க முடியாது. அதான் பேதுருடைய லைஃப்பில் கற்றுக்கொண்ட காரியம். 2வது பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27-31 வரை வாசிக்கலாமா? மார்க் 8. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். ரொம்ப டைரக்டான क्वेश्चन கேக்குறாரு. இயேசு கேக்குற, who do you think I am, who do you say I am ன்னு கேக்கும்போது அவர் பேதுரு சொல்ற, அப்படியே பீட்டர் ஆன்சர், ஜீசஸ் யூ ஆர் கிரைஸ்ட், எஸ்ஐயா நீங்க தான் மெஸ்ஸாயான்னு சொல்லி ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, நல்ல குருத்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் என்ன ரியல் அண்டர்ஸ்டாண்டிங், ஏசாமி பற்றி ஒரு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. நீங்கள் தான் மெஸ்ஸாயான்னு சொல்கிற அப்படி உதடளவு சொல்கிற அப்படி, ஆனால் உள்ளத்தில் அந்த புரிதல் இல்லாமல் ஒரு கஷ்டத்தை பார்க்கணும். நம்ம பேதுருடைய லைஃப்பில் அந்த கன்ஃபெஷனில் he made a right identification but had a very wrong understanding about the Messiah என்றதை பார்க்குறோம். இப்போ அதே மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கணும். மத்தேயு 16:18. மேலும்
நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இது தேவன் பேதுருக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஆன் யூ பீட்டர், ஆன் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச் என்றார். என்னோட ஆலயத்தை இந்த மலை மேல நான் கட்டுவேன்னு சொல்றார். அந்த வாக்கு தத்தம் மாறல. ஏன்னா தேவன் வார்த்தையில உண்மை உள்ளவர். பேதுருவுடைய லைஃப்ல இவ்வளோ 2 கான்ட்ரடிக்ஷன், 2 பக்கமான வாழ்க்கை இருந்தாலுமே தேவன் அவனை மறக்கல. ஏசாமியான தேடி வந்து சொல்றாரு, பீட்டர், ஆன் யூ ஆன் திஸ் ராக், இந்த மலையில என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன்னு சொல்றாரு. அந்த கன்ஃபெஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன சொல்றீ, ஆண்டவரே நீங்க தான் கிரைஸ்ட், யூ ஆர் கிரைஸ்ட்னு கன்ஃபெஸ் பண்றாரு. ஆனால் அதே பேதுருடைய லைஃப்ல 33வது வசனம் வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 33, மார்க் 8:33. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஒரு ஷீடனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பின்னாடி போ சாத்தானே என்றார். கொஞ்சம் கடினமான வார்த்தை தானே. எப்படி ஒரு ஷீடன் அங்கே இருந்து அவனுக்கு அந்த பேர் வரும்? ஆண்டவருக்கு தெரியும் அவனுக்குள்ள இருக்க ஒரு முரண்பாட வாழ்க்கை வந்து சரியில்லைன்றது. ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, பேதுரு யூ ஹாவ் டு சேஞ்ச். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய யோசனை வந்து இஸ் நாட் த வே ஐ திங்க். நான் யோசிக்க மாட்டேன்றீங்க. என்னுடைய ராஜ்யம் பற்றி பேசுகிறேன், என்னுடைய காரியங்களை யோசிக்கும் போது நான் பேசுகிற அளவுக்கு நீங்கள் சிந்திக்க முடியல. ஏன்னா உன்னோட திங்கிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது, நான் அந்த மெசையா நீ சொல்கிற, ஆனால் புரிதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்றது ஆண்டு உணர்த்துறாரு. இங்கே பார்க்கும்போது பேதுருடைய லைஃப்பில் ஆண்டு திரும்பி நின்று அவரை கடினப்படுத்த பார்க்குறோம். இங்கே என்ன ஸ்ட்ரகிள்னா பேதுருக்கு இருந்தது, ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் அவருக்குள்ள இந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ், ரெண்டாவது செல்ஃப் ரைச்சஸ்னஸ். ஏசாமியே என்ன சொல்கிற சைடில் கூப்பிட்டு போய் நீங்கள் பண்ணுறது சரியில்லைன்ற மாதிரி திருத்தமாக பார்க்குறாரு. இல்லை, அந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஷீடனாக என்னுடைய மாஸ்டரை காட்டிலும் நான் பெரியவன் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு முட்டாளத்தனமான ஒரு காரியம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறேன். ஆனால் பேதுரு லைஃப்பில் அது நடக்கு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, லார்ட் யூ ஆர் நத்திங். திரும்பி போய் அவர் வார்ன் பண்ணுறாரு. பட் ஜீசஸ் டர்ன் பேக் அண்ட் ரிபிகம்ஸ். இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இதில் வந்து ஒரு சொல்லணும்னா அவனுக்கு இருக்கிற அந்த போராட்டத்தில் பெருமை எனக்கும் உங்களுக்கும் பெருமை தான் ஒரு பெரிய சேலஞ்ச் நமக்கு முன்னாடி இருக்குது. ஏன்னா இது வந்து நம்முடைய ஐக்கியத்தை குலைச்சிரும், நம்முடைய அன்பை குறைச்சிரும். தேவனுடைய ஷீடனாக அவரோட சேர்ந்து நடக்கிற அந்த டிஸ்டன்ஸை குறைச்சிரும். அதான் பேதுரோட லைஃப் நடக்கு. இந்த ப்ரைடை பற்றி வாசிக்கும் போது ஒரு ஃபுட்பால் பிளேயருங்க, ரொம்ப ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர். அவன் வந்து அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ண பிறகு ஸ்டேடியம்லேருந்து எல்லாம் வெளியே போயிடுறாங்க. இவன் தனியாக நடந்து குடிச்சிட்டு தனியாக நடந்து வந்துட்டுருக்கு. அப்படி அந்த ஸ்டேடியமுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிலை நிற்கும். அந்த சிலை யாருன்னா, இவனுக்கு முந்தி இருந்த ஒரு பெரிய ஹீரோ, ஒரு சாம்பியன், அந்த ஃபுட்பால் சாம்பியன். அவனுடைய சிலையை வந்து அவனுடைய நினைவாக அங்கே வச்சுருக்காங்க. இவனுக்கு அந்த சிலையை பார்த்தோன்னா கோவம் வந்துடுது. பார்த்துக்கங்க, முன்னாடி போய் நின்று அந்த சிலை முன்னாடி நின்று பேச ஆரம்பிச்சிடான். நான் யார் தெரியுமா, நீங்கள் மாத்திரம் உயிரோட இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை குச்சி மாதிரி 2ஆக ஒடிச்சிருப்பேன், இந்த மாதிரி இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். பேசிகிட்டே இருக்கான். அந்த சிலையோட சிலை அப்படி தான் இருக்குது. இவனுக்கு அந்த வெறியில் வந்து தன்னுடைய உள்ள அந்த பெருமைனால அந்த சிலையை பிடிச்சி அப்படி ஆட்டிகிட்டே இருக்கான். பிடிச்சி ஆட்டுறான். கீழே பிடிச்சி ஆட்டும் போது திடீர்னு அந்த சிலை அப்படி அவன் மேலே சரிஞ்சு கீழே விழுந்தோடனே அவன் அந்த ஸ்பாட்லேயே செத்துறான். ஸோ அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் என்ன வருதுன்னா, த ஸ்டாச்சு கில்ட் த ஹீரோ. ஸ்டாச்சு கில் த ஹீரோ. சிலை இந்த ஹீரோவை கொண்டுட்டு. அது உண்மை கிடையாது. வாட் கில்ட் ஹிம் வாஸ் ஹிஸ் ப்ரைட். அவனுக்குள்ள இந்த பெருமை தான் அவனை கொண்டு நான் பார்க்குறோம். பேதுருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஒன்று ஒரு செல்ஃப் ரைச்சஸ்னஸாக இருக்கான், செல்ஃப் சென்டர்டாக இருக்கான். அவனுக்குள்ள இந்த போராட்டம் மனதில் இருந்துகிட்டே இருக்கு. இது ஆண்டவர் மாத்துறாரு. மூன்றாவது காரியம் லைஃப்பில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏசாமிக்கு நல்லாவே தெரியும் பேதுரு வந்து மறுதளிப்பான்றது உண்மையான காரியம். அது உண்மையாக ஆண்டவருக்கு தெரியும். இது தெரிஞ்சியும் பேதுரு என்ன சொல்கிறான் பார்த்துக்கங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 29வது வசனம். மார்க் 14:29. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க என்ன சொல்றதுன்னா, even if all fall away, தேவனே எல்லாரும் போனாலுமே I will not என்ற அப்படி, even if I have to die, அவங்களோட தான் சாகுவேன்னு சொல்லி அப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் சொல்றாரு. I will not disown you, உன்னை நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்ன அதே பேதுரு அதே அதிகாரத்தில் 66வது வசனம் வாசிங்க. அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள். அதற்கு அவன்,
நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. ஒரு பக்கம் சொல்கிறான், ஆண்டு உமக்கு நான் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன், உங்களோட மறிக்க நான் ரெடியாக இருக்கேன், உமக்கா எதுவாக செய்யணும்னு சொல்லி சொன்ன பேதுரு அதே அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை தாண்டி பார்க்கும்போது அவன் மறுதளிக்கிறத பார்க்குறோம். ஏசாமி சொன்ன மாதிரியே தன்னுடைய லைஃப்பில் அவன் செய்கிற காரியங்களை நான் பார்க்குறோம். எப்படி ஒரு ஷீடனுக்குள்ளே ரெண்டு மாதிரி வாழ்க்கையாக இருக்கும். இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், நேராக போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போடுறீங்க, ரைட்டில் தான் திரும்பணும், ஆனால் ரைட்டில் திரும்பாமல் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா அது வந்து ஒரு முரண்பாடான வாழ்க்கை இல்லையா? ஷீடனாக போக வேண்டிய பாதை நேராக போகணும், ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட்டில் திரும்பிட்டு இருக்கான். அந்த லைஃப்பில் அவனுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது அவனுக்குள்ள இந்த ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது இந்த 3 காரியத்தில் அவனுடைய அழைப்பில், அவனுடைய கன்ஃபெஷனில், அவனுடைய ப்ரிடிக்ஷனில் பார்க்கும்போது 3 தடமாட்டத்தை நான் பார்க்குறோம். ஒரு ஷீடனாக அவனுக்குள்ள இந்த 2 காரியத்தை நான் பார்க்குறோம். இதெல்லாம் நடந்த பொண்ணு ஒரு மார்க் 14:54 வாசிங்க. மார்க் 14:54. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடே கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். ஆமென். இங்க என்ன சொல்லுதுன்னா, பேதுரு ஆண்டரோட he was following Christ at a distance. இதுதான் எனக்கு புரியல. ஒரு ஷீடனாக இருந்துக்கிட்டு ஏசாமி கூட தான் இருந்திருக்கணும் தவிர்த்து இவன் என்ன பண்ணுறான், ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறான். இல்லை ஒரு கேப் இருக்குது அவங்களுக்குள்ள, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய கேப் இருக்குது. இன்றைக்கி நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய காரியம் வந்து ஆண்டோடைய ஷீடனாக அவரோட நெருங்கி வாழ்ந்துட்டு இருக்குமா, இல்லை நமக்குள்ளே ஒரு பெரிய கேப் இருக்கா தான் யோசிக்கணும். ஏன் இந்த கேப் வருதுன்னா அவனுக்குள்ளே இந்த போராட்டம் நிமித்தமாக தான். அவனுக்குள்ளே இந்த ப்ரைடு, இந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் ஆட்டிடியூட், இந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் அவனுக்குள்ளே சரியாததுனால அவனுக்கு இந்த போராட்டத்தை நான் பார்க்குறோம். அவன் ஒரு டிஸ்டன்ஸை வைக்கிறான். இன்றைக்கி காலை நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்க நமக்கு நம்முடைய உறவு, ஆண்டோட இருக்கிற உறவு, இவர்களை காட்டிலும் என்னை நேசிக்கிறியான்னு கேட்குறாரு. ஸோ அந்த உறவில் எந்த அளவுக்கு ஐ எம் க்ளோஸ் டு காட்னு சிந்திக்க வேண்டிய தவறான காரியங்கள் இருக்கும். when I keep distance, 3 காரியம் பேதுருவோட லைஃப்பில் நடக்கு. முதலாவது 67 வாசிங்க. 14:67. இங்கே ஆண்டோடு இருக்க நேரங்களை விட்டுட்டு எங்கே பண்ணிட்டு இருக்கான், குளிர் காஞ்சிட்டு இருக்கான். he is supposed to be with close to Jesus, helping him carry the cross. and என்ன பண்ணிட்டு இருக்கான், he is warming himself at the courtyard. ஒரு ட்ராஜடி தானே, ஏசாமி நெருங்கி இருக்க நேரத்தில் அவன் தூரத்தில் இருக்க பார்க்குறோம். he chose the wrong company. he chose the wrong company. நீங்களும் நானும் எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கோம், எந்த கூட்டத்தில் இருக்கோம், யாரை நம்ம நண்பராக அழைக்கணுன்றது வந்து will determine my character, will determine who I am. அதே போல் தான் பேதுரு ஆண்டை விட்டு தூரம் போனதுனால முதலாவது அவன் செய்கிற காரியம் வந்து ராங் ஃப்ரெண்ட்ஷிப், ராங் ரிலேஷன்ஷிப், ராங் கம்பெனியை அவன் சூஸ் பண்ணுறதை பார்க்குறான். தவறான ஒரு முடிவை எடுக்கிறான். ரெண்டாவது அவன் லைஃப்பில் இருக்க காரியங்கள் ஆண்டு விட்டு ஒரு கேப் வைத்திருக்கிறதுனால 71வது வசனம் வாசிங்க. முதல் பாகம். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். 2 காரியம் பண்றான். சபிக்கவும், ஒரு ஷீடனாக இருந்து அவன் வாயில வர வேண்டிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் எப்படி மாறிட்டு, சாபமா மாறிட்டு. நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய காரியம், என்னுடைய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள் பிரோஜனமான வார்த்தைகளா இருக்கா, இல்லை சாபமாக இருக்கான்றதை யோசிக்க வேண்டிய. அவனுக்குள்ள ஒரு ஷீடனாக இருக்கான், அவனுக்குள்ள நெருங்கி வாழ்றான். இவ்வளோ காரியங்கள் அறிந்துமே உண்மையான சத்தியத்துக்குள்ள அவன் வரையாத ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் சொல்ல he was he began to call curses, சத்தியத்தை பண்ணுறதை பார்க்குறோம். 72வது வசனம் வாசிங்க. உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். ஆமாம், மிகவும் அழுந்தான். he broke down and wept என்று. அதுதான் அவனுடைய டேர்னிங் பாயிண்டாக நான் பார்க்குறோம். whenever you and I, நீங்களும் நானும் மனம் உடைஞ்சு அவனுடைய சன்னிதானத்தில் வரும்போது அங்கே கண்டிப்பாக ஆண்டு நமக்கு ஒரு மறு உத்தரவு வச்சிருக்காரு. கண்டிப்பாக நமக்கு பதில் உண்டுன்றதை பார்க்குறோம். இங்கே அவனுக்குள்ள அவன் லைஃப்பில் ஒரு பெரிய யூட்டர்ன் எடுக்கிறத பார்க்குறோம். மனம் உடைஞ்சிடான். அவனுக்கு தெரியுது ஆண்டு நான் மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி அந்த உணர்வோடு வரும்போது ஆண்டவனை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவனை நேசிக்கிறாரு. அதே பாசத்தோட, அதே வாக்குத்தத்தோட, அதே சிந்தனையோட பேதுரு தேடி வரார். அருமையான வார்த்தை. மார்க் 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்களேன். மார்க் 16 7வது வசனம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். ஆங்கிலத்தில் எப்படின்னா, பட் கோ டெல் ஹிஸ் டிசைபிள்ஸ் இருக்கு.
அண்ட் பீட்டர். பீட்டரும் டிசைபிள் தானே, எதுக்கு அந்த அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பேரை போடுறாங்கன்னா, திஸ் இஸ் காட்ஸ் லவ். நீங்களும் நானும் ஆண்டோடைய பார்வையில் we are very special because he knows where we are. நம்மளுடைய வீக்னஸை தான் ஆண்டு தேடி வராரு. நம்ம வீக்னஸஸில் நமக்கு ஆண்டு பலன் தராரு. நம்மளை தேடி வருகிற தேவன் பெரிய தேவன் பார்க்குறோம். இப்போ நம்ம வாசித்த நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் வந்து யோவான் 21 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. இது வரைக்கும் வசனத்தில் வந்து எல்லா வசனம் பார்த்தீங்கன்னா சீமோன் பேதுரு, சீமோன் பேதுருன்னு தான் வரும். ஆனால் இங்கே வந்து டைரெக்டாக வெறும் சீமோன் தான் வரும். யோவானன் குமாரனே சீமோன்னு தான் கேட்குறாருல. என்ன சொல்லுவார் ஆண்டவர், எப்பா நீ மறந்துட்டியா, என்ன நேசிக்கிறையா? அதே 3 முறை எப்படி அவனை மறந்தால் சொன்னோம், அதே போல் அவன்கிட்ட கேட்குறாரு, டு யூ லவ் மை. உண்மை என்னென்னா இந்த கேள்விக்கு அவனுக்கு ஆன்சர் தெரியல இல்லை. ஒரு நமக்கு கேட்பார் அந்த இந்த காலையில் கேட்கும் போது என்னை நேசிப்பாயன்னா பதில் சொல்ல தெரியல. ஏன்னா இன் ரிட்டன் நம்ம என்ன துரோகம் தான் பண்ணியிருக்கோம். லைஃப்பில் அவ்வளவும் தோல்வி தான், அவரை மறுதளிச்சிருக்கிறோம். ஆனால் அவர் கேட்கும் போது பேதுருக்கு என்ன சொல்ல, சில ஆண்டவர் உமக்கு தெரியும் தான் சொல்கிறேன், உமக்கு தெரியும் ஆண்டவர், நல்லாவே தெரியும் நீ இல்லைப்பா என்னோட இல்லைன்றது ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னி உன்னை தேடி நான் வந்தேன், யுவர் லவ் மஸ்ட் பி கிரேட்டர். அதுவும் சொல்கிறேன், என்னுடைய அன்பு அதிகமாக வேணும் உன் லைஃப்பில். என்னுடைய ஊழியத்துக்கு செய்யணும்னா என்னுடைய அன்பு அதிகமாக வேணும்ன்றாரு. ஸோ டு யூ லவ் மீ, இதை காட்டிலும் இவர்களை காட்டிலும் என்னை நேசிக்கிறையான்னு சொல்லும் போது பேதுரு கேட்குற ஒரே காரியம், நீ என்னை நேசிக்கிறாயா. ஆண்டோடைய அன்பு இல்லாத பட்சத்தில் நீங்களும் நானும் ஊழியத்தில் இருக்கவே முடியாது, மிஷினரி பள்ளின்னு இருக்கவே முடியாது. அதனால் அன்பு தான் நம்மளை ஆளுகை செய்யணும். மதர் தெரேசாவை வந்து போய் கேட்குறாங்க அம்மையாரை, அம்மா நீங்கள் நடந்து போகிறீங்க கொல்கத்தாவில், நல்ல நடந்துகிட்டே போகும்போது திடீர்னு பார்க்குறீங்க ஒரு குஷ்டரோகி கையில் பசும் சீலும் ரத்தமாக வந்துட்டுருக்கு, அப்படியே அவனை அரவணைச்சு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரட்டீங்க, எப்படி செய்கிறீங்க அதுன்னு கேட்கும்போது தாயார் சொன்னாங்களாம், நான் வந்து அவனுக்குள்ளே ஏசு கிறிஸ்துவை பார்க்குறேன், ஐ சீ கிரைஸ்ட் இன் ஹிம்ன்றாங்க. அதுதான் உண்மையான அன்பு. வேணா யூ அண்ட் ஐ அந்த அன்பை கொண்டு பார்த்தா தான் தேசத்தை குறித்து ஒரு பெரிய பார்வை வரும். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் அன்போடு கரிசனையோடு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு மறு உத்தரவு தேசத்துக்கான தருவார். ஏன்னா அந்த தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறாருன்றதை நாம் பார்க்குறோம். ககாவான்னு சொல்லி ஒரு ஜப்பான் நாடுக்கு சேர்ந்த ஒரு மனிதன், அவர் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் பிறகுறாரு. அம்மா அப்பா 2 பேரும் 4 வயதில், அவர் 4 வயது இருக்கும்போது மறிச்சு போகிறாங்க, இறந்துடுறாங்க. ஆனால் அவருக்கு வந்து ஒரு சைல்டுஹுட் யோசிக்கும் போது ஒரு பெரிய அப்யூஸ்டான சைல்டுஹுட், அவருக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சைல்டுஹுட்டை பார்க்குறோம். டீனேஜராக வரும்போது இளம் வாலிப வயதில் ஹீ இஸ் இன்ட்ரடியூஸ்ட். யார் ஒரு பாஸ்டரையும் ஒரு மிஷனரியை சந்திக்கிறாரு. டாக்டர் ஹாரி அண்ட் மிஸ்டர் சார்ல்ஸ், பாஸ்டர் சார்ல்ஸ் 2 பேர் சந்திக்கிறாரு. அவங்க வாழ்க்கை நிமித்தமாக ஏசாமியை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று 15ஆம் வயதில் செமினரிக்கு போகிறார். பைபிள் காலேஜ் போயிட்டு அங்கே படிக்கிறாரு. அந்த பைபிள் காலேஜில் ஒரு சிறந்த மாணவனாக வெளியே வரார். he was brilliant scholar அவரை பற்றி சொல்லும் போது. ஆனால் 21 இயர்ஸில் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கலாம், பைபிள் காலேஜ் டீச்சராக இருந்திருக்கலாம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவர் யோசித்த காரியம் வந்து, நான் வந்து இந்த கோபா என்ற ஒரு ஸ்லம், அந்த நம்ம ஒரு இப்போ மும்பையில் தாராவின்னு யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் போய் நான் ஊழியம் செய்யணும், அந்த மக்களுக்காக நான் பாடுபடணும்னு சொல்லி அவர் தீர்மானித்து போகிறார். ஸோ அவர் இருந்த இடம் வந்து 6க்கு 6 தான். அந்த ஒரு சின்ன குடிசையில் தான் அவர் இருந்திருக்காரு. ஜன்னல்லாம் எதுவும் கிடையாது. அவர் போட்டிருந்த ஆடை வந்து பல ஆண்டுகளாக அதே தான் துவைச்சு போட்டுட்டு இருந்தாராம், துணியே கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஏழை மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் செய்த காரியங்களை குறித்து யோசிக்கும் போது அவருடைய ஊழியங்கள் வந்து அந்த தேசம் எங்கும் பேசப்பட்டது. பார்த்துக்கங்க, தேசம் எங்கும் பேசப்பட்டது. ஒரு சாதாரண மனிதன் தான், ஒரு முக்கில் உட்காந்துருக்காரு. ஆனால் அவருடைய லைஃப் இம்பேக்ட் வந்து அந்த தேசத்தை ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி. என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், ஆகஸ்ட் மாதம் வேர்ல்டு வார் 2 நடக்கும் போது ஜப்பானில் 2 பாம்பு போடுறாங்க. ஃபஸ்ட்டு பாம்பு வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி. அந்த பாம்பு அட்டாமிக் பாம்பு இல்லை, நியூக்ளியர் பாம்பு வந்து லிட்டில் பாய் பேர் ஃபஸ்ட்டு போடுறாங்க. அது எத்தனை பேர் சாகுறாங்கன்னா 1,50,000 பேர் சாகுறாங்க ஒரே நாளில். அடுத்து 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி அடுத்த பாம்பு போடுறாங்க. அது பேர் என்னென்னா ஃபேட் மேன் என்ற ஒரு பாம்பை போடுறாங்க. எங்கே போடுறாங்க? ஹீரோஷிமாவும் நாகாசாக்கியில் போட்டு அங்கே வந்து கிட்டத்தட்ட 2,46,000 பேர் சாகுறாங்க. இது ஒரு பெரிய எழுப்பு தேசத்தில், பெரிய கமோஷன், நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் அந்த பிரதமர் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வார்த்தை அனுப்பி என்னை வந்து பாருன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் பார்க்கும்போது சொல்கிறாரு, எனக்கு எப்படி என்ன சொல்லுன்னு தெரியல, ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட், எனக்கு நல்லா தெரியும், ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஏபிள் டு லவ் ஹிஸ் எனிமீஸ். அதனால் ப்ளீஸ் ஹெல்ப் மீ,
டு புட் தட் லவ் இன் த லைஃப் அண்ட் த ஹார்ட்ஸ் ஆஃப் அவர் பீப்புள்னு கேட்குறாரு. இந்த அன்பை நம்முடைய தேசத்தின் மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்லணும், எப்படி ஊட்டணுன்றது எனக்கு சொல்லித்தான்னு சொல்லி அந்த ககாவாட்ட கேட்குறாரு. ஸோ அவர் சொன்ன நிமித்தமாக தான் அந்த ஒரு பெரிய ட்ராஜடியும் அந்த தேசத்தின் மக்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த அன்பு தான் மாற்றக்கூடிய ஒரு காரியங்களாக நான் பார்க்குறேன். ஸோ ககாவா 80 வயசில் அவர் சாராரு. ஆனால் அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்னென்னா, ப்ளீஸ் டூ யுவர் பெஸ்ட் ஃபார் வேர்ல்ட் பீஸ் அண்ட் த சர்ச் இன் ஜப்பான். இந்த தேசத்தின் அந்த உலகத்தின் சமாதானத்துக்காகவும் ஜப்பானில் இருக்க திருச்சபைக்காகவும் ஏதாவது பண்ணுங்க, டூ யுவர் பெஸ்ட்னு சொல்லி அவருடைய அழைப்பு, அவருடைய ஆதங்கமாக இருக்குது தான் பார்க்குறோம். அவர் தான் கடைசி வார்த்தையாக சொல்லி முடிக்கிறாரு. ஒரு 20 வயது ஒரு மனிதனுடைய இம்பேக்டை வந்து பிரதமர் தேடி வந்து அவர் கேட்குறாருன்னா, எப்போ என் தேசத்தில் ஏதாவது நடக்கணும்னா அதுக்கு என்ன காரணம்? அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான். உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த தேசத்தில் நம்ம கேட்ட காரியங்கள், எவ்வளோ காரியங்கள் ஜெபித்தோம் காலையிலேருந்து, இதெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா, இதை காட்டிலும் இவர்களை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? அந்த அன்பு மட்டும்தான் காரியங்களை மாற்றக்கூடிய முடியும். இந்த தேசத்தின் மக்கள் நமக்கு இந்த அன்பை அழைத்து சில நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். தெய்வன் அப்பேற்பட்ட பாக்கியங்களை தருவாராக. ஒருவேளை எனக்குள்ள நமக்குள்ள அந்த ஒரு முரண்பாடான வாழ்க்கை இருந்ததுன்னா திருந்த வரைய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த மாநாட்டில், இந்த முகாமில், இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபங்கள்லாம் கேட்கப்படணும்னா இந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எனக்குள்ளே இருந்தால் வேலை செய்யவே முடியாது. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் நடக்காது. ஆண்டுக்காக ஒரே முடிவோடு நின்று அவருடைய ரட்சிப்புக்காக நிற்கும் போது கண்டிப்பாக அதில் நமக்கு ஒரு பெரிய பலன் தருவார். 2 காரியம் நான் சொன்னேன். 1, மிஷன்ஸ் நான் செய்யணும்னா முதலாவது ஆண்டோடைய அன்பு எனக்குள்ளே வரணும். அன்பு இருந்தால் தான் வில் பி கம்பல் டு லவ் பீப்புள். அந்த அன்பு நமக்கு அதிகமாக தேவை. 2வது ஆண்டோடைய பயம். என்ன பயம்? சீக்கிரமாக வரப்போகிறார். 144 கோடி மக்கள் ப்ளஸ் நம்ம சந்திக்கப்படணும்னா ஆண்டோடைய வருகையில் அவங்க பேரெல்லாம் ஜீவஸ் எழுதப்படணும்னா நீங்கள் அதிகமாக செயல்பட ஒரு சூழ்நிலை நம்ம காலப்படுகிறோம். இந்த 2 காரியத்தை மனதில் கொண்டு நம்ம மீண்டும் அர்ப்பணிப்போம். பேதுருடைய லைஃப் போல் நம்மளுடைய லைஃப் நிறைய காரியங்கள் நம்ம காமனாக இருக்கலாம். ஆனால் இந்த கால நேரத்தில் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு யூட்டனை மாற்றுவார். இதே பேதுரு மாறும் போது புது ஆக்ஸ் சாப்டர் 2 பார்க்கும்போது தன்னுடைய லைஃப் ஸ்டைலில் மாறிடுது. தலை கீழே மாற்றி போட்டுற ஆண்டு அவனோட லைஃப்பை மாறுது. திருச்சபைக்கு ஒரு பெரிய தூணாக எழும்பதை நான் பார்க்குறேங்க. ஆண்டவர் நிறுத்துறாரு. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இங்கே இருக்க தீர்மானங்கள், நான் ஆண்டோடைய சன்னிதானத்தில் எடுக்கிற காரியங்கள் நமக்கு நிச்சயமாகவும், தேசத்துக்கு நிச்சயமாகவும், சபைக்கு நிச்சயமாகவும், குடும்பத்துக்கு நிச்சயமாகவும் ஒரு பெரிய சமாதானமாக்கும். சத்தியம் அசத்தியமாக மாறவே கூடாது. நீங்களும் நானும் சத்தியத்தில் நடக்கிறோன்னா கடைசி வரைக்கும் சத்தியத்தோடு நான் வாழணும், சத்தியமாக நிற்கணும், சத்தியத்துக்காக நிற்கணும். தேவன் தான் இந்த தேசத்தில் அப்பேற்பட்ட சத்தியத்தை பிரசங்கப்படி உதவி செய்யப்படி அன்போடு கேட்கிறேன். ஜெபிப்போமா. தேவனே, இந்த கால நேரத்தில் எங்களோட நீ பேசின இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பேதுருடைய லைஃப்பில் அவனுக்கு இருந்த நிறைய முரண்பாடு ராஜாவே எங்கள் லைஃப்லையும் காணப்படுது. ஒரு கண்ணாடி போல் நான் பார்க்குறோம் நிறைய குறைகளை யோசிப்பா. இந்த கால நேரத்தில் ஆண்டே எங்களோட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நேற்று தினத்துலேருந்து இன்னும் பேசுங்க. இன்னும் ராஜாவே நீங்கள் கேட்குற கேள்விக்கு எங்களுக்கு பதில் இல்லை ராஜாவே. இவர்களை காட்டில் நேசிக்கிறையான்னு சொல்கிறதுக்கு ஈடாக ஆண்டே எங்களுடைய பதில் இல்லை. ஆனால் எங்களை வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க ராஜாவே. அன்றே நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை உமக்காக வாழ்ந்து பேதுரு போல அன்றே புது திருச்சபையில் இருக்கிற அன்றே சபைகள் அன்று உமக்காக சாட்சியாக நிற்க கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்க. மிஷன்ஸ்க்காக அன்றே வேண்டிய அன்பை எனக்குள்ளே எங்களுக்குள்ளே தாங்க. ஜென்யூன் லவ்வை தாங்க இயேசுப்பா. மற்றவங்களை நேசிக்க, எல்லைகளை தாண்டி நேசிக்க, தடைகளை தாண்டி நேசிக்க, அன்றே நீர் நேசிக்கிறது போல அன்றே நான் நேசிக்க கர்த்தர் கிருபை தரமாச்சுப்பீங்க தோப்பனே. காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க தேவனே. அந்த பயத்தோடு, அந்த அர்ஜென்சியோடு உமக்காக செயல்படுறதுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வாங்க. எல்லா துதி கன மகிமைக்கு எடுக்க சொல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.